சரி சரி. பின்னாடி ஓடி ஆளை காணுமா உங்க ஆள் எங்க போனான்னு தெரியல. ஐயோ அவன் இல்லாத போனா மன்னர் எந்த தலையை எடுத்து வர நான் என்ன பண்றது? ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. வேலையாடா அரண்மனை வந்து கொள்ளாச்சின்னு வந்து இங்க சாமியார் மேல நடிச்சுக்கிறா. டேய் இதெல்லாம் ஒரு வேலை உங்களுக்கு பயப்பாடாது. அதோட டூ மணி சாகமாடா. ஓமா எந்த ஓமரா ஓடி சாமியாரா யாரப்பாடி என்ன வேண்டும்? இந்த நாட்டு காவலாளி நானு. அரண்மனைக்கு வந்து வயிறு மாலை கொள்ளாச்சின்னு வந்து ஏமாத்திக்கிறியா? நானா? ஆமா. சிவசிவா 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 அவரை தவிர நான் வேறு எதுவுமே பார்ப்பதில்லை அப்பா. என் கணக்கில் எப்படி வந்தது? ஐயோ என் கணக்கில் எப்படி வந்தது? மாலை சொல்லுங்க. ஒரே வாட்டி வாட்டி விடுவான். உங்ககிட்ட பேச டைம் கிடையாது. வா மண்ணடி சும்மா என்ன உனக்கு தண்டனை கொடுத்தாச்சு. மன்னர் உனக்கு தண்டனை கொடுக்க சொல்கிறார். கோபால் கழுகுமார் எழுதுவார். அவர் அவங்க சொருவு சொல்லிக்கிறார். அவன் தான் ஒரே சொருவு தான். எல்லாம் எவ்வளவு பாவம் பண்ணா அவ்வளவு பாவத்துல வந்து நிற்கும். ஆண்டவா இது என்ன சோதனை? ஆண்டவா இறைவா பாவத்தை பண்ண அப்படித்தான் ஆயிருந்தாங்க. மூடுறா வெட்டி கொடுப்பாரா? மூடுற கண்ணா கண்ணு மூடுறா. சம்போ மகாதேவா. ஓம் சம்போ மகாதேவா. ஆண்டவா இறைவா 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 நான் அறிந்த தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா. இது மாறாத பந்தம். தாய் மனசு தங்கம் நான் அறிந்த தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா. அது மாறாத பந்தம். கோழி மீது குஞ்சு கொண்ட சேதமில்லை. தாயின் மடியேறதான் என்னை சொன்னேன். கோடி பணம் இருந்தோ நெஞ்சுக்குள்ள இன்பம் இல்லை. கோவில் கதவடைச்சால் சாமி அடி சண்டாளி அடி நாசக்காரி. நானோ இங்கே வேதனையில் பட்டுக் கொண்டிருக்கிறேன். என்னை இடித்து விட்டு செல்கிறாயா? ஓ இப்போது முடிக்க சாபத்து கொடுக்கிறேன். பொழுது விடிந்தால் உன் கணவன் சாக வேண்டும். நீ தாண்டி அறுக்க பொறுத்தே சாபம் பொறுத்தே சாபம் பொறுத்தே சாபம். தெரியாமல் செய்ததற்காக இப்படி சாபத்தை கொடுக்கிறார்.
பொழுது விடிந்து விடுறே என்னுடைய கணவர் சாக வேண்டும், நான் மாங்கல்யம் மறுபட வேண்டும். என் தெய்வமே, தெரியாமல் இடித்து விட்டேன், மன்னித்தரும் சுவாமி. கொடுத்த சாபம் கொடுத்ததுதான் பழித்தே தீரும். கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். இதை மாற்றி அமைக்க மாற்ற முடியாது. மாற்றி அமைக்க முடியாது. மாற்றி அமைக்க முடியாது என்று உரைத்து விட்டேன். பொழுது விடிந்தவுடனே என்னுடைய மாங்கல்யம் மறுபடம் என்னுடைய கணவருடைய உயிரானது பிரியும். நானே பத்தினி என்பது உண்மையானால், நானே உத்தமி என்பது உண்மையானால், பொழுது விடிந்தால் தான் என் மாங்கல்யம் மறுபடும். பொழுதே விடியக்கூடாது என்று கொடுத்தேன். சாபம். ஓ பெண்குலத்தில் பொன்விளக்கு, பெண்களுக்கு நீ பெருமை தெரிவித்தாய். பார்த்தனையா நீ கொடுத்த சாபத்தின் விளைவா 7 நாட்கள் கதிரவனையை புலரவில்லை. உயிரிழந்துக்கள் எல்லாம் மூச்சித்து கிடக்கின்றன. ஆனால் மாண்டவரிஷியே, சுவாமி, நினைக்கிறாய் தவறே செய்யாத எனக்கு தண்டனை அனுபவிக்கின்றேன் நினைக்கிறாய். உண்மைதான் சுவாமி. ஒரு குழந்தையானது மண்ணிலே பிறக்கிறது. பிறந்த குழந்தையானது 5 வயதுக்குள்ளே ஒரு தவறை செய்தால் அது தாய் தந்தையை போய் சேருகிறது. 5 வயது கடந்து ஒரு தவறை செய்தால் அது தன்னைத்தானே சேருகிறது. நீ 5 வயது கடந்து தவறை புரிந்தவர். நான் என்ன தவறு செய்து விட்டேன் ஆண்டவா? பிடித்து அதன் சிறகை வெடித்து அதை விண்ணிலே பறக்க விட்டால் அது விண்ணிலே பறக்க முடியாமல் மண்ணிலே சாய்ந்து பறந்தது. அந்த சாபத்தின் விளைவுதான் இன்று இந்த நிலையில் இருக்கிறாய். ஆனால் நீ கொடுத்த சாபத்தை முதலிலே மாற்றி வைப்பார். ஆகட்டும், நான் கொடுத்த சாபத்தை நானே பெற்றுக்கொண்டேன். நீ கொடுத்த சாபத்தை பெற்றுக் கொண்டாய். நான் கொடுத்த சாபத்தை நானே பெற்றுக் கொண்டேன் என்று நானே உரைக்கிறேன். நான் கொடுத்த சாபத்தை நானே பெற்றுக் கொண்டேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி. என் கணவர் காணவில்லையே. கணவர் வேண்டும், தந்தை. கணவர் வேண்டும், தந்தை. என் கணவர் வேண்டும், தந்தை. என் கணவர் வேண்டும், கணவர் வேண்டும். என்ன சாபத்தை மாற்றி கொடுத்து விட்டோம். நான் சென்று வருகிறேன் சுவாமி. ஓம் நமச்சிவாய. நன்றாக சிந்தித்துப்பார். நான் ஒரு நாள் கையிலேயோ மலையிலே எனக்கு பாத சேவை செய்துவிட்டு இந்த பூமியை உற்று நோக்கி பார்க்கலாம். பூமியை பார்க்கின்ற போது சுவாமி அதை பாருங்கள், ஒரு பசுவை 5 எருதுகள் துரத்துகிறோம். ஆசை பிறந்து விட்டது. உணர்ச்சிக்கு மாசு பிறந்ததால் என்னை நீ பிரிந்து நல சக்கரவர்த்திக்கும் தமயந்திக்கு மகளாக பிறந்து நலாயினி என்ற பட்டத்தை பெற்றாய். இப்பிறவிலை இன்பத்தை அடைய முடியவில்லை. அதாவது நான் தந்தே தந்தே என்று 5 முறை உரைத்திருக்கிறேன். உனக்கு வருகின்ற துவாபரகத்திலே பாஞ்சால மன்னனுக்கும் துருவதனுக்கும் தங்கையாக பிறந்து நீ திரௌபதியாக அவதரிப்பாய். அதாவது 5 இந்திர புருஷாக்கள் பிறக்கப் போகிறார்கள். தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். 5 நீ அழியா பத்தினியாகவே இந்த பூலகத்திலே பேரும் புகழோடு 5 பேருக்கா? 5 பேர் ஒருவராய் நீ தந்தை கொடுத்த வரம் கண்டிப்பாக படித்து செல்லுவார். சரி சுவாமி, உடைய சுத்தமே செயலாகட்டும். என்னை கிழக்கினை வாய்க்கால் நோய் புள்ளிக்கும் அங்கே புதையுமாம் சொல்லுலையில் எல்லார் ஒருவர் உலகை அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமாம் அறை. அடேங்கப்பா. அதாவது இங்கே நமது கிராமத்தை சேர்ந்த பரப்பேரை சேர்ந்த பால்கார் சந்திரன் ஐயா அவர்கள் எங்களுடைய கலைக்குறை பாராட்டி 101 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார்கள். அன்னார் குடும்பங்கள் ஆள் போல் தலைத்து அருகுபோல் வேறுவாடி மூங்கில் போல் முதிர்ந்து நீண்டாயிரம் நிறைந்த செல்வத்தை பெற வேண்டும் என்று இறைவனை பார்த்தது. அது மட்டுமல்லாமல் உலகம் போற்று உத்தமைகளிலே ஒரு உத்தமை வெற்றி பெற்று விட்டால் அடுத்ததோ பத்தினியானவர் புறப்பட்டுக் கொண்டு வருகிறார் என்று சொன்னார். அதாவது காசி மாநகரத்திலே நல்ல தங்கால், காசி மாநாட்டிலே இருக்கக்கூடிய நல்ல தங்கால் என்ற பெண்ணானவன் 12 வருட காலமாகவே மழை இல்லாமலே வறுமையால் வாடிக்கொண்டு தன் 7 பிள்ளைகளோடு நல்ல தங்கால் என்ற பெண் தாய் வீட்டை நோக்கி வருகிறார். அன்னவளையும் பாருங்கள்.